கதை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தான். அதனால் வந்து கதையை மறைச்சி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கதையை சொன்னால் தான் எல்லாரும் வருவாங்க. எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து இந்த படத்தை நான் கவனிச்சிட்ருக்கேன். காரணம் என்னென்னா, என்னோடய அசிஸ்டண்ட் கார்த்தி, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பற்றின ஒரு ஸ்கிரிப்டு. நிறைய விஷயங்கள், நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது. அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது, கற்றுக்கிட்டது இருந்தது. அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரி தான், அந்த படம் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கோம். எனக்கு ஆல்கஹால் அடிக்ஷன் இல்லை, பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கிறோம். ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமையோ அல்ல ஒரு யூடியூபையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட், வி கெட் அ ஹை, அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம். ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்துலேயுமே இருந்திருக்கு. அது இல்லாத காலமே இல்லை. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக குடி நோய், அந்த டேர்ம் குடி நோயின்ற டேர்ம் வந்து எனக்கு கார்த்தி மூலமாக தான் தெரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. அவரும் சொன்னார், குடிக்கிறதுக்கும் குடி நோயாளியாக இருக்கிறதுக்குமான வித்தியாசம். அதை வந்து இது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா, ஒரு ஊரில் அல்லது ஒரு தெரு இருக்குன்னா அதில் வந்து ஒரு 5 வீட்டில் இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க. ஒரு வீட்டில் இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியாக இருப்பார். இன்றைக்கி வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கவர் குடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. தெருவில் 10 குடிநோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து இட் இஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி, பட் இட் ஹாஸ் காட் அ ஸ்ட்ராங் சோஷியோ பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ். இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுடைய குடிநோய்க்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன். ஒரு டி அடிக்ஷன் சென்டர் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது, என்னவா இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் என்ன, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்து ஒரு அடிக்டாக இருக்கிறதால, அது எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும், ஒருத்தர் ஒரு அடிக்டாக இருக்கிறதால அவரை சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் இழக்கிறாங்க, அவருடைய நண்பர்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது, இதை வந்து ஒரு வாழ்க்கைக்கு பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு அமீர் சொன்ன மாதிரி ஒரு என்கேஜிங்கான நரேட்டிவ். அட் த சேம் டைம் திஸ் இஸ் அ ஃபில்ம் ஆஃப் பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபில்ம். இதில் வந்து எல்லாருக்குமே ரிடெம்ஷன் இருக்குது. எவ்வளவு டார்க்னஸில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும், நாம் நினச்சா நம்ம அதிலிருந்து மீண்டு வந்துடலான்னு சொல்கிற ஒரு படம் இது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போவுமே நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம், ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி குடிநோயாளிகளோ இல்லை எந்த அடிக்ஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகும். நம்மளால் முடியுமா, நம்மளால் முடியாது, நம்மெல்லாம் எப்படி பண்ண போகிறோம். அப்போ அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸில் அந்த ஓப்பன் ஷேரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ஷேரிங் தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஒரு குடிநோயாளியினுடைய ஓப்பன் ஷேரிங் தான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. அட் த சேம் டைம் இந்த படத்தினுடைய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறமா இன்னொரு டைம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் வந்து இந்த படம் ஒரு சினிமா இல்லை,
இது வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறது, நம்ம தெருவில் நடக்கிறது, நம்ம அண்ணனுக்கு நடக்கிறது, நம்ம தம்பிக்கு நடக்கிறது, நம்ம அப்பாவுக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது காஸ்டிங். எல்லாருமே வந்து மிக பொருத்தமான சாய்ஸஸ். அங்கே அந்த அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நடிகருமே வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இவங்க அவங்கன்னு, பட் எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது. அண்ட் பீயிங் அன் ஆடியோ லான்ச்ன்றதால மியூசிக்கும் நான் சொல்லிடுறேன். ஒரு எப்படி ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இருக்குது. எங்கேயுமே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியல. ஆனால் அது இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் நம்ம கேட்டோம், நல்லாயிருக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்க ஜாபை சரியாக செஞ்சுருக்காங்க. அது வந்து அது டைரக்டரோட கிரெடிட் தான். எக்ஸப்ஷனல் ஒர்க் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளே ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வைக்கிறதும் அவங்கள எமோஷ்னலாக மூவ் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஐ வாஸ் வெரி என்கேஜ். அமீர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப என்கேஜாக இருந்தேன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு 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 கனெக்ட் இருந்தது. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நண்பர்களையோ என்னையோ அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களையோ நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது அந்த ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த 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 பாட்டில் ராதான்ற கேரக்டராக இருக்கட்டும், அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருலேயுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவில் அந்த ரைட்டர் அண்ட் த டைரக்டர் ஹேவ் சக்சீடட். அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல பலூன் பிக்சர்ஸுக்கும் ரஞ்சித்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இது வந்து இந்த மாதிரி ஃபில்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீமுடைய பிக்கஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஐடென்டிஃபைபிள் எலிமெண்ட். இதில் இருக்கிற அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கதாபாத்திரங்களை நாம் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்றது தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸாக இருக்கும்ன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கிறதுல. அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான சம்பவக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது. குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது, அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை ப்ளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ. லிங்குசாமி சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம். நான், தினகர், ஜெய் இருக்கான், 3 பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றின நிறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனாக இருக்கட்டும், லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும், அண்ட் வந்து இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு. பொல்லாதனாக இருக்கலாம். பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரமாக பேசுனது வந்து ஆடுகளம் பற்றி தான். ஆடுகளமில் இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸு, அவன் ஏன் வந்து கத்தி அவன் கொடுத்தான், அவன் சொருனானா இல்லையா, இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன். நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட தான் அவன் கொண்டு வாண்டா அவனை அப்படின்னு நான் சொன்னேன். அவன் எதுவும் ஆனால் இவனு என்ன சொன்னாங்கன்னா, பேட்டைக்காரன் கடைசியில் திருந்துடுறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சத்தியமாக அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அண்ட் வந்து 5வது இருக்கட்டும், அண்ட் வந்து ஓனாய் மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனித உணர்வுகளில் குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும், ஒரு பயங்கரமாக எமோட்டான நான். ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கும் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன். காலேஜில் நான், ராஜா, ஜெய், தினகர் எல்லாருமே வந்து ஒரே இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் ஆகிட்டேன். அண்டு 2வது ஜெய் ஆனா, 3வது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது.
அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ஸோ நான் அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகும்டா, அனிமேஷன் டைரக்டர் ஆகும்டா, அனிமேட் படம் பண்ணுங்கடா, இது பயங்கரமான வேர்ல்டு, அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். ஆனால் அவனுங்க வந்து இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது. அதனால் அவர் வந்து ரொம்ப முடியாமல் வந்துட்டானுங்க. ஆனால் அவனுக்கு வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சு, வந்து உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்தேன். நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ணேன், ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு. நாங்கள் பேசிக்கிறதே இல்லை, பேசிக்கவே மாட்டோம். அவன் பாட்டுன்னு வருவானுங்க, ஒர்க் பண்ணுவானுங்க, போவானுங்க. அப்புறம் வந்து வேலையில் ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான். அதனால் அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க. ஆனால் பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க. நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவி இயக்குனர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஸோ என்னுடைய உதவி இயக்குனர்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணிட்டுருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களாக, என்னோடய உதவி இயக்குனர்களாக அவங்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணுறாங்க, படம் பண்ண போகிறாங்க. அண்டு இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஸோ அப்புறம் நீலமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்னா நீலமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் கதையை எடுத்துன்னு வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆகிடுவானுங்க அவனுங்களே. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகுனா ஒர்க் ஆகுது. ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்ட்ரி. பட் ஆனால் இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு. சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை பயங்கரமாக என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோடய நீலம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஸோ அப்படி தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்டர் முடிவானதுக்கப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன். ஸோ அதில் வந்து பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க, நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படி தான் இது எடுக்கப்பட்டது. தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது. தியாகராஜ பாகவதர், சின்னப்பா தேவர், அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜின்னு. அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழித்து இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா, இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்தில் வந்து அப்படியே மாறிய படம் பாலச்சந்தர், பாரதிராஜா படம். அது ஹீரோ யாருன்னா கிடையாது, பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம். இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது. அது வந்து சத்யஜோதி படம் நல்லாயிருக்கும், சத்யா மூவிஸ் வேறையாக இருக்கும், சத்யஜோதி வேறு. இப்போ ஏவிஎம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும், அந்த பிராண்டு வேறு. ஆனால் நல்ல படங்கள் வந்து இப்போ சத்யஜோதி இருக்கும், சூப்பர் குட் படம் அப்படின்னு. அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர். அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், சூளம், இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர். அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டைரக்ட் பண்ணார் அவர். அந்த கம்பெனியோட பேர் பார்த்தோடனே படம் நல்லா இருக்குன்னு தோணும். அதற்கு பின்னால் இப்போது அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு. முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம், பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீலம்னு தூக்கி வச்சிட்டாரு அப்படி தான் தோணுச்சு. அது தோணுற இயற்கை தானே. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது தெரியும்.
அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கலாம். ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வர்ற எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துருவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாதுன்னு இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை. அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்தினானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. அது தேங்காய் சீனிவாசன் போல் ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும்போது அது வந்து சேரலை. அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வச்சு அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் 2016 ஸ்பிரிட்டுன்னு ஒரு மலையாள படம், மோகன்லால் சார் நடித்தது. அந்த படம் பார்த்துட்டு கருப்புள்ளியப்பன் தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பாருங்கன்னாரு. எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டேன். நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில். எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பை கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச எந்த ஹீரோ ஒத்துக்கலை. இவ்வளவு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க. அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை. சரி நான் அதோட அப்படியே வச்சுட்டேன். சரி அப்போ என்றைக்காவது நம்மளே நடிச்சுக்கிடுவோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த பிரச்சனைலாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னு அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்தது. ஜெயசூர்யா நடித்தது. ஒரு குடியோட கொடுமையை, ஒரு குடி நோயாளியை பற்றி. சரி நான் அந்த படத்தை ஸ்பிரிட்டு தான் எடுக்கலை, இதை வாங்கி உடனே எடுத்துருவோம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது. இப்போ மோகன்லால் சார் பண்ணினதை நம்ம போய் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஒரு எஜுகேட்டட் போல் இருக்கிற ஒருத்தன் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு பெரிய சிந்தனையாளன் குடி நோயாளியாக எப்படி இருக்கான், அவன் தன்னை குடி நோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை. இது கரெக்டாக இருந்துச்சு. வெள்ளம் ஜெயசூர்யானோடனே சரி நம்மளும் மாதிரி தான் தாடி இடி வச்சுருக்காருன்னு அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, வேறு ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு. இதெல்லாம் எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன், இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராதா தான், அங்கேருந்து வந்தவன் தான் நான். அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல. அப்புறம் நானும் என்னோடய அசிஸ்டண்ட்டும் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும். அது காரணம் என்னென்னா என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டேட்லேயே 6th வந்தவன். ஸ்டேட்லேயே 6th. அவன் நாசமாக போனது குடியில் தான், அதுலேருந்து மீளவே இல்லை. இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையில்ன்னு இருக்காங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான். அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது. அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அவன் முன்னாள் ட்ரக் அடிக்ட்டு, அவன் தான் நடத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு தெரியும். அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு முதல்ல தெரியாது. நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவனுக்கு அப்படின்னா. தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றா தான் நம்மலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பித்து அவன் இந்த கதையை பூரா சொல்கிறான். என்னடா அண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு இங்கே சைதாப்பேட்டையில் அதே மாதிரி ஒரு டிஅடிக்ஷன் சென்டர், அங்கேயும் நான் போயிருக்கேன் நான். அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதினேன். எழுதி வச்சாச்சு, பிகினிங் டு எண்டு. நானும் என்னோடய அசோசியேட் எழிலும் சேர்ந்து அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார். பார்த்து முடித்த உடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் ராதாவில். இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா வேறு தான் எடுக்கணும். இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம். அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம்.
எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது சர்பேட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு மென்டல் அசைலம் இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஓடி போய் சற்றை இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் டி எடிசன் சென்டர்னு தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம். கண்டிப்பாக இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம். நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம். எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படி தான் இருந்திருப்போம். நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதொரு வேலை செய்து அதை நடங்கிற பொழுதில் விழுந்துன்ற மாதிரி ரொம்ப பேர் போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய பேரறிவோடெல்லாம் ஒரு சிலர் இருப்பான். இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா? நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம், உலக சினிமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமித்த பல பேர் வந்து சேரவே இல்லை. எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து இவங்ககிட்டலாம் இவ்வளவு இருக்கேப்பா, பைசைக்கிள் டிவிஸ்லேருந்து ஆரம்பித்து அக்ரோகுசாலேருந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி இருக்கும். எங்கேயோ நான் கும்பகோணம் போகிறப்போ எங்கேயோ ஒரு கடையில் அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும். இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லிடாங்கன்னு சொல்கிறாரோன்னு நினைக்கிறேன். டைரக்டரு என்ன சொன்னான்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா ஒரு சில முக்கியமான 3 இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குது. எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. திரும்பி போய் இதுக்குள்ளே விழுந்துடக்கூடாதே, எப்படியாவது மீண்டுணும், அந்த வெளிச்சம் அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேலே பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான். ரொம்ப வண்டர்ஃபுல் டைரக்டர் அவர். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம். எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து வெறும் டைரக்ஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்கல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து லேப் ஆரம்பிக்கிறாரு. படம் வந்து சினிமாவினுடைய ரீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறைய பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவுடைய வீச்சையும் சினிமாவுடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் புக்ஸ், வருடம் மார்கழியில் மக்கள் இசை என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம், அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்லை இந்த வேலை செய்கிறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு இதையும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு. அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு, எஸ் பாலச்சந்தர். அவர் வந்து வீணை பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர். ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பாலாஜி அண்ணா. இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும்போது முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இதில் வந்து மெயினாக இது. ஸோ வழக்கம் போல் இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம். நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கலை. நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது. அது ரொம்ப சந்தோஷம். இதில் கோ ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி சஞ்சனாவுடைய நடிப்பு வந்து போற்றத்தக்கதாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு கோ ஆக்டர் மூலமாக வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுலேருந்து ஒரு இது வர்றதுங்கிறது அது சும்மா நடந்துடாது. அந்த வகையில் வந்து தினகருடைய உழைப்பு வந்து
என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃப்ரம் ஏ டு இசட் வரைக்கும் ஒரு நிறைய வேலை பார்த்தாரு. வெரி ஆர்கானிக் டைரக்டர். ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு. ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும். நாம் நினைப்போம் நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்காங்க, நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார். அந்த ஒரு ஆர்கானிக் அந்த ஃப்ளேவரே வந்துடும். நம்ம ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு 10-15 நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு நாளை விட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தெளிச்சி ஆகிட்டோம். ஃபேஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையே இருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் வந்து ரொம்ப அழகாக அந்த எக்காலஜியை வந்து தினகரன் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. அது வந்து எல்லாருக்குமே அந்த நம்மளால் ஓபி அடிக்க முடியாது. என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது, நம்ம இப்படி ஓரமாக உக்காந்துக்கலாமே, இல்லை அவங்க அங்கே போய் உக்காந்தா தான் நமக்கு இது வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு இக்காலஜி க்ரியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சுருக்கிறேன். அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறது வந்து படம் பார்த்தவங்க சொன்னதுலேருந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு படிப்படியாக வளர்றேங்கிறத நம்புகிறேன். ஏன்னா வெறும் ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து வர ஆரம்பிச்சுது, ஒரு ஆசையிலேருந்து வர ஆரம்பிச்சுது. ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும், ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே நம்ப மாட்டாங்க. சோமா நீ நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவேன். அந்த மாதிரி அப்படி தான் நான் வந்து கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்தேன். எனக்கு வந்து வேலை செய்ய தெரியும், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இப்போ வந்து நான் வந்து இந்த படம் மூலமாக ஒரு 2-3 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து இந்த படம் எழுதினதுக்காக தினகரன் எனக்கு, ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீலம் மற்றும் பலூன் பிக்சர் அவங்களுக்கு, அப்புறம் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அவர் வந்து அப்போ இருந்தார். அவர் பேர் லிபின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து சார்பட்டாவில் நீங்கள் அந்த கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கீங்களா, சார்பட்டா. ஸோ எனக்கு கடந்த ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சார்பட்டா தான். அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சித் சார்கிட்டேருந்து வந்தது, பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்சித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார். நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும், குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக. ஒரு 3-4 months அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 films வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருக்குமே, நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்து அது ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம். இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது, ஒரு படமாக வந்தது, வேறு எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது. படம் முடித்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து படம் பார்த்துட்டு, நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல. ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட இந்த அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு. 24th வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களோட டைரக்டர் சார். வந்து எப்படின்னா வந்து பாரஞ்சித் சார் எப்படி சார்பட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது. எனக்கு தெரியுது, சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப். அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த படம் மூலியமாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு. குடிப்பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அந்த ஹோப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று சரியாக போகல,
பல விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டிலுங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ January 24th தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ், நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் ஆல் இன். நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதுலேயே சோகப்படுறோமோ, அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே, பாட்டில் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. January 24th படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க, ஒய்ஃப், சிஸ்டர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ. முதல்ல வந்து நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம். ஏன்னா முதல்ல அவரை மீட் பண்ணும்போது அவர் பேசுகிறதுக்கே என்னடா காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்புவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமாக அவரை வந்து அவர் யார், எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். ஆக்சுவலாக அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதில் ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு? அந்த ஒரு ஏன்னா இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாரும் விழுந்துடுறாங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து ஐ லாஸ்ட் தெம் டு இட், அந்த பழக்கத்துக்கு. இப்போ அந்த ஒரு குழியில் விழுந்தால் அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுலேருந்து திரும்ப முடியுமா, அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வி ஆர் த்ரோன் இன் டு தி வேர்ல்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறதில்ல. எங்கேயோ வந்து பிறந்துடுறோம், எப்படியோ இருக்கும், என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே எண்ட போகிறோம்னு நம்மளால் சொல்ல முடியறதில்ல. அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபுளாக இருக்கிற நேரத்தில், எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக தான் நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்டில் கலாட்டா பண்ணுறவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட், நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்குது? ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா மச்சானாக தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால் இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன், இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர். அதுக்கு பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அண்ணா, அவர் வந்து சும்மா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஒரு ஐடியாவாக சொன்னேன் இந்த கதை. அதை கேட்ட உடனே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும், அவங்க ப்ரொடக்ஷனில் அவர் கூட இருந்தவங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நந்தகுமார் சார் இல்லை, அவருமே இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன முகசுளிப்பு இல்லாமல் நிதானத்தோடு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வந்து நடிகர்கள், சோமனனா இருக்கட்டும், சஞ்சனா, பாரி, அபி, அசோக், ஈவன் மாறன் அண்ணன், ஜான்விஜ் அண்ணன், எல்லாருமே வந்து நிறைய பேர் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு இது தான் நான் சொல்கிறது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் பண்ணுறோம். நிறைய எனக்கு எடுக்கிறதுலையுமே நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய புரியாமல் இருந்தது, லிமிட்டேஷன் இருந்தது. அதே மாதிரி எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை அவங்க தவறாக பேசினா கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. திரும்ப ரீடேக் போயிட்டே இருந்தேன். யாருமே வந்து இவன் என்ன இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. நான் என்ன கேட்டாலும் எப்படி பண்ணாலும் இப்போது ஆச்சரியமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டைமும் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜான்விஜனெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். 11 மணிக்கு ஆரம்பித்து 12, 1, 2, 2:30, 2:45 தான் அந்த ஷார்ட்டை நான் ஓகே பண்ணுறேன். திரும்ப 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 கிட்டத்தட்ட ஒரு 24-25 டேக் போகுது. அது எக்ஸாஸ்ட் ஆகிட்டாரு. எனக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல. கடைசியாக வந்து ஓகே பண்ண டேக் வந்து பார்த்துட்டு ஓகே இது ஓகேவாடா அப்படின்ற மாதிரி போன ஒரு இது இருக்குல்ல, அவரோட லெவல், அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே தான் சோமனனாக இருக்கட்டும், அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. சேம் டைம் 1-2 டேக்லேயுமே ஃபைனாக பண்ணியிருந்தாங்க. அது ஓகே பண்ணுற ஒரு இதுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப
நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரையும் நேம் பண்ண முடியல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, தவறாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ரூபேஷ் கேமராமேன், கிஷோர் தான் வந்து ரூபேஷை அறிமுகப்படுத்தினார் எனக்கு. நட்சத்திரம் நகர்கிறது தங்கலானோட கேமராமேனு. ரூபேஷ் இப்போ இங்கே இல்லை, பட் இந்த ஃபிலிம் பண்ணிவிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஐ மீன் ஒரு 1.5 year டைமுக்கு முன்னாடி நம்ம ஷூட் முடிச்சிருந்தோம். இப்போவுமே இந்த ஃபில்மோட கிராஃப்டை இதை வந்து வேல்யூ பண்ண முடியுது அப்படின்னா இதோட ஜென்யூன் ஹீரோ அப்படிங்கிறது டெஃபினட்டாக ரூபேஷ், ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜா அண்ட் எடிட்டராக வந்து கிட்டத்தட்ட எடிட்டரோட ரோலுங்கிறது நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேறவா நினச்சிருந்தேன். ஆனால் எடிட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் லைக் அவர் ஒரு டைரக்டரோட ஹாஃப் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் எடுத்திருந்தார். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலையுமே கிட்டத்தட்ட ரீரைட் பண்ணுற ஒரு விஷயத்த அந்த விஷன் வந்து சங்கத்தமிழனுக்கு இருந்தது. அவங்களோட ஒர்க் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அகெயின் ஷான் பற்றி பேசணும். ஷான் வந்து நான் அந்த முண்டாசுப்பட்டி கேட்டதுலேருந்தே அவரோட அந்த மியூசிக், அந்த சாய்ஸ் ஆஃப் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கமிட் பண்ணும்போது ஜெய்பீம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த மண்ணிலே ஈரமுண்டு சாங்கு கேட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைகோதுமில காத்து அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு அவரோடவும் சில இது எனக்கு நிறைய போயிட்டு வந்துட்டே இருக்கும். அவரும் அவ்வளோ அக்காமடேட்டிவாக இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சாங்ஸ் எல்லாம் தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோராக வந்து அவர் ரொம்ப அந்த ஜென்யூனாக ஃபில்மை புரிஞ்சுக்கிட்டு, முக்கியமாக வந்து எங்கே பார்த்தாலும் போட்டு மியூசிக்கை போட்டு ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் மேக்ஸிமம் இங்கெல்லாம் சைலன்ஸ்ன்ற மாதிரி நானும் அப்படி தான் யோசிப்பேன். அவரும் அந்த சைலன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த சென்ஸில் 2 பேரும் ஒரே பேஜில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி ஷான். அண்ட் லிரிசிஸ்ட் உமாதேவி தோழர் இருக்காங்க, தனிக்கொடி, ரமேஷ் வைத்தா தோழர், அப்புறம் பாக்கியம் சங்கர், அறிவு, இவங்க எல்லாருமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ். Because the one which has made me what I am today in whole of India is Sarpeta as a daddy. And I'm very grateful and thankful to Paranjit for giving me that opportunity. Till the film was released, I never thought that film is going to be a hit and it's going to give me great names. But this film is not released yet, but I'm sure that it's going to give me good name and great satisfaction. I came running to be part of this. And it's a beautiful film. And let me make it a little lighter. என்னென்னா மிஷ்கின் அண்ணன் வந்தோன்னா சொன்னாங்க நிறைய அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. பல விதமான அடிக்ஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன். ஆனால் ஒரே ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும்தான் போர்டு போடுவாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு. வேறு எந்த அடிக்ஷனுமே கிடையாது. இட் மேட்டர்ஸ் அ லாட் அண்ட் it gets into your heart, mind, soul, people, family, and also the environment around you. I'm not saying, or this film is also not preaching that don't drink. The film is giving you hope. That is more important. Life is all about hope, and every religion or every person who is an motivation for you, or people who like you, your mother is a great hope in your life. This film is exactly the same. This film is going to give you hope. 2 விஷயம் இருக்குங்க. குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒன்று, அதில் இருக்க சந்தோஷம் ஒன்று. குடிக்காமல் ஜாலியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஒன்று. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.